ஹாய் வியூவர்ஸ், இன்ஜினியரிங்கை விட ஃபோட்டோகிராஃபியில் அதிக ஏர்ன் பண்ணலான்ற மெசேஜை தமிழில் பார்த்துருப்பீங்க. பார்த்ததும் ஒரு சிலர் இந்த சான்ஸை இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் ஏன் நீ வேற கடுப்பேற்றுற, இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸே ஆர்டர் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதில் ஏன் யங்ஸ்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு கோவப்படுவீங்க. இதோட உண்மை நிலவரம் என்ன, ஃபோட்டோகிராஃபியில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் shutterpics.in. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பேசி நீ என்ன படிச்சிருக்கேன்னு இன்னத்துக்கு சிலருக்கு கேள்வி வந்திருக்கோம். நானும் இன்ஜினியரிங் தாங்க படிச்சிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் ஐடி ஹைதராபாத்னு நான் டியூவல் டிகிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எம்என்சியில் ஃபுல் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு சிலர் கோவம் கூட படுவீங்க, நீ மட்டும் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில் இருப்ப, எங்களை மட்டும் படிப்பை பாதியில் விட்டுட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ண சொல்லுவியா அப்படின்னு கேட்பீங்க. நான் அப்படி சொல்லலைங்க. சிலருக்கு டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது, அவங்க என்ட்ரி லெவல்லே டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியிருந்திருக்கும். இன்னும் ஒரு சிலர் டிகிரி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பட் அதெல்லாம் படிப்பில் அவ்வளோவா நாட்டம் இருக்காது, கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு கம்பேரிட்டிவாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சிலர் இல்லைங்க, பலர் நான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன், வேலை தான் கிடைக்கல, தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஒரு கெரியர் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியும் ஒரு நல்ல ஃபீல்டு தான். இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு டிஜிட்டல் யுகம். இதில் டிஜிட்டல் மீடியாவோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகம். எல்லா ப்ராடக்ட் செல்லிங் யூனிட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் ரொம்ப அத்தியாவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம், அதில் ஃபோட்டோ பார்த்து தான் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறோம். அது ஃபுட் டெலிவரி ஆப்பில் ஃபுட்டோட ஃபோட்டோ பார்த்து தான் நம்ம ஃபுட்டையே ஆர்டர் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் தேவைப்படுது. அதை எடுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபராக மாறுறதுல என்ன தப்பு இருக்குது? இது பிஸ்னஸ் செக்டர். நம்ம கன்சியூமர் செக்டரை பார்ப்போம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி குளோபல் லெவலில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியோட மார்க்கெட் ஷேர் 2023 $21.83 பில்லியன் இருந்தது. அது 2024 $23.36 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2025 இது $26 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகும். 2032 இது $43 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்தில் இந்த மார்க்கெட் ஷேர் டபுள் ஆக போகுது. சரி, இது குளோபல் லெவல் மார்க்கெட்ப்பா, வெளிநாட்டுக்காரங்க நிறையா ஃபோட்டோகிராஃபிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் ஷேரில் இந்தியாவில் 30% மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் ஏஷியா பசிபிக்கோட டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். ஸோ இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம 100 கோடிக்கும் மேலே நம்மளோட பாப்புலேஷன் இருக்குது. இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா சீமந்தம் நடக்கும். சீமந்ததுக்கு அப்புறமா பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த மாதிரி லைஃப் ஈவெண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கண்டிப்பாக தேவை. என்ன தான் மொபைல் அண்ட் செல்ஃப் கேமராஸ் டெவலப் ஆகிருந்தாலும் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுக்கிற வேல்யூக்கு வராது. இருக்கிற 100% ஆஃப் பாப்புலேஷன் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸை யூஸ் பண்ணல, ஜஸ்ட் 50% யூஸ் பண்ணுறாங்கனாலுமே ஃபோட்டோகிராஃபர்ஸோட டிமாண்ட் அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இன்ஜினியரிங் கூட அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னீங்க, அதை பற்றி என்ன கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்என்சி ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ட்ரி லெவல் சேலரியாக 25,000 தராங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் சேலரின்னு வச்சுப்போம். இன்கேஸ் நம்மளால் இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ண முடிஞ்சால் அப்போ பெட்டர் தானே. இப்போ அதோட கால்குலேஷன்ஸை பார்த்துடலாம். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் 4 இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிகிரி முடிக்கிறாங்க. ப்ளஸ் அதை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 lakhs செலவாகுது. இயர்லி 1 lakh ஃபீஸ்னு வச்சுப்போமே. இதை கூட அதிகமாக தான் செலவாகும். நான் ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு 4 to 5 lakh அப்படிங்கிறத வச்சுப்போம். 5 lakhs அண்ட் 4 இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணக்கூடியது 25,000. இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட டே 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 கேட்டகரிஸாக பிரிச்சுருக்கேன். 3.5 lakh, 5 lakh அண்ட் 10 lakh. 3.5 lakh கேட்டகரியில் நமக்கு ஒரு டீசன்ட் கேமரா, டீசன்ட் லென்ஸ், ஆன் கேமரா ஃப்ளாஷ் அண்ட் ஒரு கம்ப்யூட்டர், டீசன்ட் கம்ப்யூட்டர் இருக்கும். 5 lakh கேட்டகரியில் நமக்கு இன்னொரு லென்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 3ல் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி கம்ப்யூட்டர், வெரி குட் குவாலிட்டி கேமரா, நல்ல லென்ஸ், 2 இல்லைனா 3 லென்ஸ், அப்புறம் கொஞ்சம் நிறைய லைட்ஸும் வாங்கிக்கலாம். இந்த 3 கேட்டகரிஸ் இருக்குது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த டைப் வேணாலும் இருக்கலாம், இல்லை இதில் இல்லாமல் ஒரு கஸ்டம் வேல்யூவாக கூட இருக்கலாம். நான் இந்த ஷீட் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறத கம்ப்யூட் பண்ணுங்கள். இதில் இன்னும் சில டீட்டெயில்ஸும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இங்கே இயர்னு போட்டு 3ன்னு போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் என்ன தான் ஹை குவாலிட்டி கேமராஸ், லென்ஸ் எது வாங்கினீங்கனாலுமே அதோட லைஃப் ரஃப்லி 3 years வச்சுப்போம். ஏன் 3 yearsனால் 3 yearsல எய்தர் யூசேஜில் இருக்க வேர் அண்ட் டியரில் இந்த
எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் டெக்னாலஜி அவுடேட் ஆகிட்டு நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சேஞ்சஸ் இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட், அதோட லைஃப்னு வச்சுட்டு நம்ம ஒரு 3 இயர்ஸ்னு வச்சுப்போம். அண்ட் இதில் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் காஸ்ட்டுன்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஷூட்டுக்கு போகும்போது இந்த காஸ்ட்லாம் என்கொயர் ஆகலாம். நீங்கள் உங்களோட லொக்கேஷன்லேருந்து கிளைண்ட்டோட லொக்கேஷன் போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன், உங்கள்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்காது இல்லைங்களா, அந்த எக்யூப்மெண்ட்ஸோட ரெண்டிங் சார்ஜஸ், இன்னும் சில சார்ஜஸ்னு போட்டிருக்கேன். நான் ரஃப்லி 500 ஒரு 100ன்னு போட்டிருக்கேன். 1100 வந்து எக்ஸ்டர்னல் காஸ்ட். ஒரு ஷூட்க்கும் நீங்கள் கண்ணுக்கு விசிபிளாக என்ன செலவாகும், எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பே பண்ணணுங்கிறத போட்டிருக்கேன். நம்ம இந்த வேல்யூஸும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்புறமா. நீங்கள் ஒரு ஷூட்டுக்கும் 5000 rupees சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. அப்புறம் இந்த இடத்துல பர் மந்த்துன்னு போட்டிருக்கேன். அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் உங்களால் எத்தனை ஷூட் பண்ண முடியுங்கிறது. ஒரு இனிஷியல் டேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பர் மந்த் ஒரு ஷூட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் லைக் நம்ம ஒரு ஷூட்னு வச்சுப்போம். பட் ஓவர் த டைம் ஒரு 3-4 மந்தில் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக 2 or 3 ஷூட்ஸ் கிடச்சிரும். ஒரு 6 மந்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மந்த்லி 4 ஷூட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. அந்த 2 நம்மளோட சார்ஜஸ் பண்ணுறது வந்து பர் ஷூட் வெறும் 5000 தான் சார்ஜ் பண்ணுறோம். நம்ம இதை வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஒரு 4ன்னு போட்டுக்கலாம். பர் மந்த் உங்களால் 4 பண்ண முடியுது. பட் இது ஃபஸ்ட்டு டேவே இல்லை ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களால் 4 ஷூட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கஷ்டம். ஓவர் த டைம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக 4 கிடச்சிரும். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த டேபிளுக்கு வருவோம். இந்த டேபிளில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பர் ஷூட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் பர் மந்த் 4 ஷூட் பண்ணுறீங்க, டோட்டலாக 3 இயர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 × 12 48, பர் இயருக்கு 48 ஷூட், 3 இயர்ஸ்க்கு 144 ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3.5 lakh டிவைடட் பை இந்த 144 பார்த்தீங்கன்னா பர் ஷூட் வந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஏர்னிங்கில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். வச்சா தான் 3 இயர்ஸ் கழித்து இந்த சேவ் பண்ண மணியை வச்சுட்டு உங்களால் இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ண முடியும், புதுசாக வாங்க முடியும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இது வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ 144 போட்டிருக்கோம். பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ மார்ஜின்னு பார்க்குறோம். மார்ஜின் வந்து எவ்வளோன்னா இந்த 5000 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, மைனஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் மைனஸ் இந்த எக்ஸ்டர்னல் காஸ்ட், இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடிய மார்ஜின். ஸோ இனிஷியல் பீரியடில் லெட்ஸே நீங்கள் வந்து பர் மந்த் 4 ஷூட்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஆனால் லாபம் ஒரு ஷூட்டுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் வந்து 1400 rupees. ரஃப்லி இது வந்து 1500ன்னு வச்சுக்கலாம். 4 ஷூட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ பர் மந்த் வரக்கூடிய லாபம் வந்து 5800 இருக்கும். பர் இயர் 70,000 அண்ட் டோட்டல் கெயின் வந்து டோட்டல் கெயினுங்கிறது 3 இயர்ஸில் வரக்கூடிய கெயின் வந்து 2,11,000. என்னப்பா என்னவோ அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னா மாதம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்ட அப்படின்னு கேட்பீங்க. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து சார்ஜஸ் வந்து நம்ம ரொம்ப மினிமமாக தான் போட்டிருக்கோம். ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஷூட்ஸ் பர் மந்த் தான் போட்டிருக்கோம். இது இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நம்மளோட ஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னு வச்சுக்கோங்க. இதில் நமக்கு கெயின் கம்மியாக தான் வரும். இந்த கெயினும் நம்மளோட எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டால் காம்பன்சேட் பண்ணணும். நீங்கள் ஓவர் த டைம் லெட்ஸ் சே 6 மந்த் இல்லை 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் வந்து சார்ஜஸ் பண்ணுறது 10,000ன்னு வச்சுப்போமே. பர் ஷூட் நீங்கள் 10,000 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கெயின் பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. பர் மந்த் 25,000. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக 4 இயர்ஸ் அண்டு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு இன்ஜினியர் ஏர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ. அதை நம்மளால் ஒரு 1.5 இயர்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் 1.5 இயர்ஸ்னு சொல்கிறேன். நீங்கள் 1 இயர்லேயே கூட இந்த லெவலில் ரீச் பண்ணலாம். 1.5 இயர்ஸில் வந்து உங்களால் இதை ரீச் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஆஃப் த டைம் அவங்க வந்து 4 lakhs 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வெறும் 2 இயர்ஸ்லேயே லெஸ் தென் 2 இயர்ஸ்லேயே நம்மளால் இந்த வேல்யூ ரீச் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர் மந்த் ஷூட்ஸ் ஜஸ்ட் 4 தான் போட்டிருக்கேன். வீக்லி ஒரே ஒரு ஷூட் தான் போகிற மாதிரி போட்டிருக்கேன். இதை நம்ம அப்படியே 8 ஷூட்ஸாக மாற்றுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம பர் மந்த் கெயின் 61 lakhs ஆயிடுச்சு. பர் மந்த் கெயின் 61,000 ஆயிடுச்சு. பர் இயர் we could earn 7 lakhs. டோட்டல் 3 இயர்ஸில் 22 lakhs earn பண்ணியிருக்கலாம். அதே இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கே 57,000 43,000
என்னப்பா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஏர்னிங்ஸ் அதிகமாகும் சொன்னீங்கப்பா, பட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருக்கேன்னு கேட்பீங்க. பட் இது ஏன்னா நம்ம அசியூம் பண்ணியிருக்கக்கூடிய சேஃப் நம்பர் ஆஃப் பர் மந்த் சார்ஜஸ், பர் மந்த் நம்மளோட ஷூட்ஸ் அண்ட் சார்ஜஸ். நம்ம யூஸ்வலாக நம்மக்கிட்ட ஹையர் குவாலிட்டி டிவைசஸ் இல்லை நிறைய டிவைசஸ் இருந்தால் நம்ம நேச்சுரலாக இங்கே சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சில விஷயங்களை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 3ல் அச்சீவ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் 1ல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். அதுவும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டிங் காஸ்ட் சேம் தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 3ல் உங்ககிட்ட சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை இன்வெஸ்ட்மெண்ட் 1ல் நீங்கள் அதை ரெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அது ரெண்டிங் சார்ஜஸ் இது 3த்துக்குமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரெண்ட் பண்ணுவீங்க, அதோட சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கான குவாலிட்டி இல்லைனா அதுக்கான அவுட்புட் உங்களால் தர முடியலன்னா அதுக்கான சார்ஜஸ் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி இதுக்கான பேலன்சஸ் இருக்கும். லெவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் நிறைய சார்ஜ் பண்ணுவீங்க, நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இருந்தாலும் உங்களோட ஓவரால் காம்பன்சேட்டட் வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி, இன்ஜினியரிங் 4 வருஷம் செலவு பண்ணி படித்தாங்களே, அந்த மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி எனக்கு தெரியாது, அதை கற்றுக்கிறதுக்கு நானும் படிக்கணும்ல, எனக்கு டைம் ஆகும்ல அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஃபோட்டோகிராஃபிங்கிறது மோர் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் ஸ்கில். இதுக்கு ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ் இருக்குது, பட் அதெல்லாம் எசென்ஷியல் கிடையாது. ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ் இல்லாமலே நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 80% தியரியும் 20% ப்ராக்டிக்கலும் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் 80% ப்ராக்டிக்கல் அண்ட் 20% தியரினா நம்ம ப்ரொப்போர்ஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு முக்கியமான தேவை கேமரா. நீங்கள் கேமரா மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்க ஒரு ஃபோட்டோலையும் உங்களை நீங்களே பெட்டர் ஆக்கிட்டே வரலாம். டே 1லேருந்தே உங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இதெல்லாம் நான் அப்படியே படிக்கணும்லப்பா, இதுக்காவது ஒரு பார்ட் டைம் கோர்ஸாவது நான் ஜாயின் பண்ணல, அதுக்கான ஃபீஸஸ்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? நான் எந்த கோர்ஸும் ஆஃபர் பண்ணலைங்க, நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே எக்ஸலண்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். ஏன்னா வேறு லாங்குவேஜில் இருக்கிறது, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வீடியோஸும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவைலபிளாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். நிறைய டியூட்டோரியல்ஸ், இன்ஃபேக்ட் அதில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் தர கோர்சஸ் மாதிரி நமக்கு பே பண்ணாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் லேர்னிங் பற்றி ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கணுன்றது ஒரு பெரிய பேரியரே கிடையாது. நீங்கள் யூடியூப்லேருந்து கற்றுக்கோங்க, நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபோட்டோகிராஃபி ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க கூட போய் ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ஷூட்டராக போங்க. ஒரு வெட்டிங்கில் நீங்கள் பேமெண்ட்டே வாங்காமல் ஜஸ்ட் நான் கூட அக்கம்பெனி பண்ணுறேன், இந்த ஷூட்ஸில் எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறேன், அப்படி இல்லைன்னா வெரி மினிமம் ஃபேருக்கு நான் கூட செகண்ட் ஷூட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கற்றுக்க உங்களோட எக்ஸ்பர்டைஸும் டெவலப் ஆகும். அப்படி நான் ஃபோட்டோகிராஃபி மட்டும் கற்றுக்கிட்டால் போதும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபியோட அதிகமான டிமாண்ட் வீடியோவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்பெஷலைசேஷன்னு ஃபோட்டோகிராஃபியை மட்டும் பண்ணாமல் ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுத்தையுமே கற்றுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்னு ஒருத்தர் இருப்பார், வீடியோகிராஃபர்னு ஒருத்தர் இருப்பார். இன்றைக்கும் அந்த ஸ்டைல் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் ஃப்யூச்சரில் ஒரு நபர் ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஸ்கில் இருக்கணும். அட்லீஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணியாவது எடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நாளைக்கு வீடியோவும் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வெறும் வீடியோ தான் பண்ணுவேன், நான் வெறும் ஃபோட்டோ தான் பண்ணுவேன்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டேன்ப்பா, அது மட்டும் போதுமா அப்படின்னா ரெண்டுத்தோட எடிட்டிங் டெக்னிக்கும் நீங்கள் கற்றுக்கணும். எடிட்டிங் டெக்னிக்ஸ் ப்ளஸ் அதுக்கான ரிலவெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதில் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்கணும். ஃபோட்டோ வீடியோ எடுக்க தெரியணும், ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ண தெரியணும். ஒரு எடிட்டிங்க்கும் மோர் தென் ஒன் சாஃப்ட்வேர் டூல் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. இது அத்தியாவசியம். இது கூட நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளைண்ட்டோட பேசுகிறதுக்கும் தெரியணும். அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியணும். உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரம் பண்ண தெரியறதுக்கோ 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் குட்டியாக கொஞ்சம் அக்கௌண்டிங் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். டே 1லேயே எல்லா நாலேஜும் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்லோவாக வீடியோகிராஃபிக்கு மூவ் பண்ணுங்கள், அப்படியே பேரலாக எடிட்டிங்கும் கற்றுக்கோங்க. இது கொஞ்சம் போக நீங்களே கிளைண்ட் ஹேண்ட்லிங் அப்புறம் அக்கௌண்டிங் இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மினிமமாக நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினாக இருக்கும்,
ஆரம்பத்தில் அவங்கள கூட அதிகமாக ஏர்ன் பண்ணுற மாதிரி காமிச்சிங்க. சரி, ஆனால் ஒரு இன்ஜினியரை ஒரு 10-15 வருஷத்தில் எங்கேயோ போயிருப்பாரேப்பா, நான் இன்னும் அதே 40,000 50,000 ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களோட க்ரோத் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் கெரியர்லேயும் க்ரோத் இருக்குங்க. நான் காமிச்ச எக்ஸாம்பிள்லாம் ஆஃப் டே ஈவெண்ட்டுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பேன். ஓவர் த டைம் உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும்போது நீங்கள் பெரிய ஈவெண்ட்ஸ், வெட்டிங், அப்புறம் பெரிய பட்ஜெட் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸும் க்ரோ ஆகுங்க. அவங்களோட கெரியர் க்ரோத் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஃபேக்ட் அதை விட பெட்டராகவே உங்களோட க்ரோத் இருக்கும். ஸோ இந்த க்ரோத்தோட சில சேலஞ்சஸும் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் டேஸில் உங்களை ஒரு சிங்கிள் ஷூட்டராக காமிச்சிருப்பேன். நீங்கள் மட்டும் தனி நபராக போயிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி. இன்கேஸ் அந்த பெரிய வெட்டிங் இல்லைனா பெரிய ஈவெண்ட், லார்ஜ் பட்ஜெட் ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் தனி நபராக ஒர்க் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒரு டீம் தேவைப்படும். டீம்ங்கிறத விட ஒரு பார்ட்னர்ஸ் தேவைப்படுவாங்க. ஒரு டீமில் ஸ்ட்ராங்கான ஃபோட்டோ, வீடியோ, மல்டி டேலண்டட் ஸ்கில், எடிட்டிங், இந்த மாதிரி உங்கள் டீமில் மல்டிபிள் பீப்புள் வித் வேரியஸ் ஸ்கில்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தேவைப்படுவாங்க. இவங்களோட டீம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டீமுக்கு பே பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் புக் பண்ணுறவங்க உங்களை வெறும் ஃபோனில் பேசிலாம் புக் பண்ண மாட்டாங்க. நேரில் பார்த்து மீட் பண்ணணும், உங்களோட பழைய ஒர்க்லாம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்லாம் தேவைப்படும், ஆஃபீஸ் செட்டப்பாக இருக்கும். இதெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய அடிஷ்னல் கியர்ஸும் வாங்க வேண்டியிருக்கும். இது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களோட பிஸ்னஸை பெருசாக்குறது. ஸ்டார்டிங் டேஸில் நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் 5 lakh 10 lakhல ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு போக போக இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும், ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும், உங்களோட ஸ்கில்லும் க்ரோ ஆகும், உங்களோட ஏர்னிங்ஸும் க்ரோ ஆகும். ஒரு டே ஜாபில் இருக்கவர் அவரோட ரெஸ்யூமில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறத அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக போட்டிருந்தாலே போதும், அடுத்த கம்பெனியில் அவருக்கு வேலை கிடச்சிடும். இது மட்டும் இல்லாமல் பழைய கம்பெனியில் அவருக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருப்பாங்க. என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சும் அவர் இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவருக்கான சர்டிஃபிகேட்டு ப்ரீவியஸ் கிளைண்ட் தரக்கூடிய ஃபீட்பேக் தான். இந்த ஃபீட்பேக்ஸ் அடுத்த கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபரோட அவுட்புட் டேரெக்டாகவே வேலிடேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு கிளைண்ட்கிட்ட எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸை இன்னொரு கிளைண்ட்கிட்ட காமிச்சிங்கன்னா, ஓகே இவ்வளோ நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கேப்பா, அவங்க ஓகே சொல்லுவாங்க. ஒரு கிளைண்ட் ஓகே சொன்னாங்கன்னா அந்த அவுட்புட்டை பார்த்துட்டு 2 பேர் ஓகே சொல்லுவாங்க. அந்த 2 பேரோட சாட்டிஸ்ஃபைடு, அவங்களோட அவுட்புட் நல்லா இருந்ததுன்னா அடுத்த 4 பேர் வருவாங்க. இந்த மாதிரி க்ரோத் எக்ஸ்பென்ஷியலாக இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா இல்லை மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 2025 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.